मन श्री माँ के भजन, गा मेरे मन श्री माँ के भजन। हो जा मगन तू हो जा मगन, हो जा मगन तू हो जा मगन। सागर में डूब साक्षी स्वरूप, सागर में डूब साक्षी स्वरूप। लहरों को छू पर साहिल न बन, लहरों को छू पर साहिल न बन। गा मेरे मन श्री माँ के भजन, हो जा मगन तू हो जा मगन। माँ से सहज साक्षात्कार पा, माँ से सहज साक्षात्कार पा। सत्य समझ झूठा अहंकार भगा, सत्य समझ झूठा अहंकार भगा। तू सहजीवन महायोगी बन, तू सहजीवन महायोगी बन। माँ निर्मला को कोटि नमन, माँ निर्मला को कोटि नमन। गा मेरे मन श्री माँ के भजन, हो जा मगन तू हो जा मगन। कर ले मेरे मन तू जन जन से प्यार, कर ले मेरे मन तू जन जन से प्यार। बहती निरंतर चैतन्य धार, बहती निरंतर चैतन्य धार। श्रद्धा बढ़े भक्ति बढ़े, श्रद्धा बढ़े भक्ति बढ़े। होता है जब माँ से अंतर मिलन, होता है जब माँ से अंतर मिलन। गा मेरे मन श्री माँ के भजन, हो जा मगन तू हो जा मगन। प्रभु शक्ति का तू आवाहन कर, प्रभु शक्ति का तू आवाहन कर। पराशक्ति का तू नित ध्यान धर, पराशक्ति का तू नित ध्यान धर। चिंता हरण है मंगल करण, चिंता हरण है मंगल करण। भवतारण है श्री माँ के चरण, भवतारण है श्री माँ के चरण। गा मेरे मन श्री माँ के भजन, हो जा मगन तू हो जा मगन, हो जा मगन तू हो जा मगन।
सागर में डूब साक्षी स्वरूप, सागर में डूब साक्षी स्वरूप, लहरों को छू पर साहिल न बन, लहरों को छू पर साहिल न बन। गा मेरे मन श्री माँ के भजन, हो जा मगन तू, हो जा मगन, 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 हो। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் வருகையால் நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக மாறி இருக்கிறோம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மா மட்டுமே, ஆத்மா தவிர வேறு எதுவும் அல்ல. தாயே, தயவு செய்து எங்களுடைய இந்த காலை தியானத்திற்கான அனுமதியையும், இந்த தியானத்தின் மூலம் நாங்கள் மேலும் ஒரு படி மேலே செல்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களை சமநிலையில் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக உறிஞ்சு கொள்ளுங்கள் அம்மா. தாயே, தங்களை போன்ற பொறுமையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து எங்களுக்கும் தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. இடா நாடி. நமது கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் தங்களால் தூய்மையாக்கப்பட வேண்டும் அம்மா. ஏனெனில் எங்களுக்குள் விருப்பங்களை ஏற்படுத்துபவர் தாங்களே ஆவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றி நாங்கள் எப்பொழுதும் ஸ்ரீ மகா காளியின் தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களுக்குள் விழிப்புணர்வு அடைந்த நிலையை நாங்கள் உணர்ந்து அதை பிரதிபலிப்பவர்களாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः.
பிங்களா நாடி கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திருங்கள் அம்மா. தாயே, தங்களால் தூய்மையாக்கப்பட்டுள்ள எங்களுடைய விருப்பங்களை செயலாற்றுவதற்குரிய விவேகத்தையும் சக்தியையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் கோபத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் பொறுப்பற்ற நிலையும் இனிமையற்ற தன்மையும் திருப்தியற்ற மனநிலையையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் தங்களால் முழுமையாக சுத்திகரிப்பு செய்யப்பட்டு சகஜ யோகிகளாக இருப்பதுடன் நாங்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் அதை பிரதிபலிப்பவர்களாக நாங்கள் திகழ்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. சுழுமுனை நாடி நமது கவனத்தை மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடியிலும் சகஸ்ராராவிலும் கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சுழுமுனை நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் கடந்த காலத்தின் இறந்த எண்ணங்களோடு அல்லாமல் எதிர்காலத்தின் சிந்தனைகளை ஒட்டிய பயத்தோடும் இல்லாமல் நிகழ்காலத்தில் சமநிலையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் நிலை பெற்றிருக்கிறோம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்துள்ளது. நாங்கள் அந்த ஆத்ம விழிப்புணர்வின் உண்மையையும் சத்தியத்தையும் புரிந்து கொள்வதற்குரிய நிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு பிரம்மானந்தத்தின் ஆனந்த நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து தங்களின் ஸ்ரீ கணேச தத்துவமானது எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளை நீக்க வேண்டும் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் தூய்மையான ஆத்மாவிற்குரிய மகிமையையும் கண்ணியத்தையும் நிரப்புங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் பூரணமான அர்ப்பணிப்பை நிரப்புங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசரின் சரணாகதி போன்று நாங்களும் தங்களது பொற்கமல திருப்பாதங்களில் சரணடைகிறோம் அம்மா. தாயே, தயவு செய்து ஸ்ரீ கணேசரின் முழுமையான ஞானத்தை எங்களுக்கும் தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து ஸ்ரீ கணேசரின் தெய்வீக தூய அறிவையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து ஸ்ரீ கணேசரை போன்று நாங்கள் முழுமையான பயமற்ற நிலையில் இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து தங்களின் தெய்வீகத்தின் அன்பை எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் நிரப்பிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் சந்தேகமற்ற அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை தங்கள் மீது எப்பொழுதும் செலுத்துவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அறியாமைகளையும் இருளையும் அகற்றிவிட்டு நாங்கள் அகமும் புறமுமாக பணிவுடனும் அன்புடனும் தர்மத்துடனும் மன்னித்தல் குணத்துடனும் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடனும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, முழுமையாக நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். தாயே, தயவு செய்து எங்களின் குண்டலினி தாயை மேலெழும்ப அனுமதி தாருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात्
श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், கவனம் மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், மெதுவாக விசுத்தி சக்கரம், அன்னை அவர்கள் 1991 ஏப்ரல் மாதம் விராட்டா பூஜையில் கூறியற்றி மேற்கோள்: கூட்டு தியானம் இல்லாமல் நம்மால் சகஜ யோகம் செய்ய இயலாது. கூட்டு தியானம் சகஜ யோகத்தின் உயிர் நாடி. எவ்வாறு உடலானது மூளையுடன் தொடர்பு கொண்டு இருந்தால்தான் உடல் இயக்கம் சரிவர நடைபெறுமோ, அவ்வாறே கூட்டு தியானம் என்பது சகஜ யோகத்திற்கு மூளையை போன்று செயல்படுவதாகும். கூட்டு தியானம் உள்ளும் வெளியுமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். கூட்டு தியானத்தை மனதினுள் நிலைநிறுத்த முதல் படியாக உங்களது மனமானது அதற்கு உடன்படாமல் கூட்டு தியானத்தில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு என்னென்ன கூறுகிறது என்ற ஆத்ம பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உங்களது மனம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை கண்டறியுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்கு கூட்டுணர்வுடன் கூடிய சாட்சி பாவனையுடன் பற்றற்ற நிலையில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களின் விசுத்தி சக்கரத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், நாங்கள் விராட்டாவின் ஒரு பகுதியாகவும் பகுதியின் ஒரு துகளாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः.
கவனம். மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம் கவனம். மெதுவாக சகஸ்ரார சக்கரம் தாயே, எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே, தாங்கள் கூறிய கூற்றின்படி படைப்புகள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டுள்ளவை. இவற்றில் எங்களுக்குள் இருக்கும் குண்டலினி தாயின் விழிப்புணர்வின் மூலமாக நாங்கள் இறைவனை உணர இயல்கிறது. தாயே, எங்களின் நீண்ட காலத்தின் சத்தியத்தின் தேடுதலானது இப்பிறவியில் நாங்கள் சகஜ யோகத்தின் மூலமாக ஆத்ம விழிப்புணர்வை பெற்று சகஜ யோகிகளாக மாறியிருக்கிறோம். தாயே, இதே நிலையோடு நாங்கள் என்றென்றும் நிலைத்திருப்பதற்கும் தங்களின் குழந்தைகளாக நாங்கள் எங்களின் பிரதிபலிப்பின் மூலம் வெளிப்படுத்துவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில் தியானத்தினுள் தியானத்தில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம். மெதுவாக நம்முடைய நிர்விச்சார நிலை, மெதுவாக நிர்விகல்பா நிலை, தாயே, நாங்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில் சந்தேகமற்ற நிலையில் இறைவனின் ஆனந்த நிலையில் ஆனந்தத்தில் ஒன்றிணைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் நம்பிக்கையும் வலிமையும் தங்கள் அருளால் கிடைக்கப் பெற்றுள்ளது. நாங்கள் என்றென்றும் தங்களின் முழு அன்பை பெற்ற குழந்தைகளாக திகழ்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் இந்த அன்பை பரிபூரணமாக உணரும் பொழுதும் பெறும் பொழுதும் நான் எனது என்ற அனைத்தும் கரைந்துவிட்டு நாங்கள் என்ற ஒருங்கிணைந்த நிலையில் நிலை பெற்றிருக்கிறோம் அம்மா. தாய், தங்களின் தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ சதாசிவா சாக்ஷாத் त्वमेव साक्षात् श्री सदाशिवा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை எண்ணங்களற்ற நிலையிலே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
எண்ணங்களற்ற இடைநிலையில் நேற்றைய தொடர்ச்சியின் அன்னையின் அருளுரையை கேட்போம். Do they have to become mother addicts. They should do what your mother likes. Do you understand? Need not please the public or need not please the individual, but do what your mother will like. That's a very simple thing which Adi Shankaracharya has told you, that just keep the mother free. But nobody makes that study. Try to make the study what makes mother free. Then you will see I am very easily pleased. You see, as a Shiva Tattva, even if you make mistakes, twice you pull your ears, all right. But don't go too far. You see, the mistakes you commit is all right, but don't take it for granted that you can go on committing mistakes, because you will get a big rope, but you will hang yourself ultimately, isn't it? So be afraid of the rope also which is given to you. It will hang you much better otherwise. So one has to understand that you should not be addicted to public opinion or to the opinion of your own. Both things are wrong. You must behave in such a manner that it should please all the deities within me. As far as I am concerned, I don't exist. I have no existence. Really, believe me, I have no existence at all. I just is an assemblage of so many existences. Otherwise, I don't exist. I don't find myself anywhere in this body, anywhere. I don't find myself anywhere in the universe. I'm nowhere. I sometimes find, what is all this? It's not mine. It's all foreign to me. But still I permeate into it, enjoy it, live with it. But I'm not in it. Nowhere. So if you just try to understand what pleases your mother, you will develop your dignity, because I want you to be dignified. It will develop your joy, because I want you to be joyous. It will give you more capacity to achieve more vibrations within yourself, because that is what I am doing. Whatever is good for you, if you do that, it will please. So what I think is good for you, you may not think. You may have your own ideas, individualistic again, or maybe public-wise. Like I have told you that please don't arrange my program before 7 o'clock in the evening. Now you may say it won't suit our public. Doesn't matter. It doesn't suit me. That's the main point. Because I have certain timings when only I can really be very good. That time I have to give to somebody else. It's fixed. So you don't fix my timings according to yours. Morning time before 11 o'clock, no program should be fixed. Early in the morning if you fix at 5, I don't mind. I have certain timings which I have to use for some other purpose. So you have to understand that whatever suits me should be done, because that is for your good also. Because there I am most beneficial. I am just telling you my own tricks so that you take more advantage of it. But they insist on that the people who are going to the office won't be able to come. Such people should not come at all. If there is a picture at 7 o'clock, they will go at that picture or not. Then why should you make your mother so cheap that it should suit their convenience? If there are few people, it is even better for us. We'll have better accommodation in the kingdom of God. So don't make me cheap. That one should understand, not to cheapen me. Keeping the dignity of your mother, whatever is to be achieved, I agree that all the brothers and sisters must be heard, all the public must be heard, but we can't get rid of the kachras otherwise, you see. There are lots of things which are to be just thrown away. So we should not worry about the kachra part. Whatever is the best we'll have.
But to have that also one should not speak harshly. Again I will say not to use harsh words. The way people get out like that one should not talk. Change your language. You must educate yourself how to talk to people in a soft way, in a proper. That is very important for Sahaja Yoga. Because if you go on insulting, maybe you might insult some saint. So you should not do in that way. Understand it. And try to make your individual being so capable that when you go to the public, you are able to put the right perspective, right concept, the right conduct, the right behavior, and the right knowledge. Here I do not mean right rationally, right which is absolute. Shiva is the absolute. He is the giver of absolute knowledge. He knows what pleases me. The moment something will happen that will really displease me, he will shut the door. He is just watching this to please me. The moment he'll find that this is not working out, he'll stop the whole show and he'll say, shut it. Finish. So though I may say the spectator is Shiva, but he is just a judge and he sees those things. So try to be alright. A nice spectacle I try to make to please Shiva so he continues to be there, and this let universe be a nice playful thing in which you rise and attain that eternal life which is promised. But one has to understand what is this. Some people have a habit of just looking at me straight all the time. It's not the way to be done. Put your eyes down all the time. Just you cannot stare at me. It's stupid. Apart from stupidity, it will not please me. Will it please you if I start staring at you all the time? I don't stare at you. I try to please you by doing all kinds of things. Why don't you learn some things from me, how I try to please? You can't do all these things, of course. I know. Because somebody says, Mother, we went there, a horse was given to us, this, that. This you cannot achieve yourself for me. See? If I have a difficulty, you can't solve my difficulty. Isn't it? But I can solve your difficulty. So I can please you very easily because I have so many methods of pleasing you. So whatever methods are there, by which one should not positively displease. That's the only thing. You don't do anything special, but don't do something extraordinary just to displease. If you understand this simple thing, that don't try to do anything that will displease, you please me. It is so simple. You don't have to do anything extra. Just try to be loving, affectionate, dignified, and I'll be very happy with all that. As it is, I'm overjoyed. I'm very happy. But I have to tell you what one has to achieve and how one has to go about these things. So it is necessary now for Delhi people to rise from the heart to the Sastra. And it is necessary for Bombay and Pune people to go from heart to go from the Sahasrara to the heart. I would say Rauri people are in between. Rauri people are in between. They are very good organizers and they don't create problem for me as far as individuals are concerned. So I think Rauri is a place, perhaps maybe it is my car, that it is so good whatever it is. But we all can be like that. We all can change and inform each other and improve and educate us. All this education can come to us if we really love ourselves and care for our evolution. We don't have to bother about it much if we really care. Gradually all these things will work out and the balance can be established.
Those people who talk too much should not talk so much. What I feel that when you talk too much, when you stop, you just stop. In between. When it is necessary, you must talk. When it is not necessary, you should not talk. So that kind of personality gradually you can develop in Sahaja Yoga. That you will develop that wisdom, how far to go, how far not to go. Not to go is the quality of Shiva. He doesn't do anything. He's just sitting down there and watching the whole show. He doesn't do anything. But still, he is the one who has to watch. If he doesn't watch, then the whole show is over. If you understand that in not doing anything, how much he is doing, see the contrast. He is doing nothing as such, but he is making everybody dance to please him. In the same way, in one shot, you have both the nature. As Sahaja Yogi, you can achieve that kind of a balanced personality. It is for your good, for your evolution, for your development. So today, all of you have a great chance of evolving individually within yourself this Shiva Tattva, which ultimately permeates into the whole. Kabira has said it in a beautiful couplet. I don't know if you people have understood. It is Mana mamata ko thira kar launga. The compassion of my heart, I will vibrate. I will bring it out. The compassion of my heart, I will vibrate and bring it out of Pancho Tattva Milaunga and put it into the 5 elements. See Kabiraj, you follow him, how great he is. People talk of Kabir Das. See, he says that take it out of the heart and put it into all the 5 elements. This is what is Sahaja. If you understand that, then you don't have to understand anything. You have got it in your heart, become the capitalist in your heart and become a communist outside. If you can achieve this balance properly, you have done it. And we can do it. We all of us put together, we will do it, we can achieve. And we can show to the world that everyone can achieve. All ordinary human beings, so-called, we can become extraordinary. So today we have to decide about ourselves that we are going to do it, we are going to be educated about it in a spiritual way, in a sahaja way. And every moment, if you watch yourself, you can. And not to explain yourself, or to say, oh, this happens to me and that happens to me. That's not the point. Many people tell me like that. That's absurd. You challenge yourself, how can it happen to you? Why don't you do it? You should do it. Why can't you do it? Like that you take yourself to task and you can work it out, I'm sure, because you have got the power. I bless you all for your spiritual development and for your collectivity. Both things must be looked at. If you have spiritual development and no collectivity, it is useless. If you have collectivity and spiritual development, none, it is useless. Combine it properly. So we have to take Shiva and establish him into the Virat. This is what we have to do. And if you understand this point, your relationships with others also will be good, permanent, of a very substantial nature. And the quality of Sahaja Yogi's life will be something very, very great. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய் தங்கள் அருளால் நாங்கள் நான் என்ற நிலையிலிருந்து நாங்கள் என்ற கூட்டுணர்வை பெற்றிருக்கிறோம் அம்மா. தாய் தயவு செய்து எங்களுக்கு எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அன்பு, பாசம், மன்னித்தல் குணம் உடையவர்களாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய் தயவு செய்து எங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் அன்பானவர்களாகவும் பாசமுள்ளவர்களாகவும் கண்ணியம் நிறைந்தவர்களாகவும் மன்னித்தல் குணம் உடையவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய் இன்றைய நாளில் எங்களுக்கு தியானத்தின் மூலமாக தங்களின் அன்பையும் தங்களின் அருளுரையின் மூலம் எங்களுக்கு ஸ்ரீ சிவ தத்துவத்தை உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் முழு மனதோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் இன்றைய தியானத்தில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். அன்னைக்கு நன்றி கூறி நாம் அனைவரும் குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.